எதிரிகள் பல இடங்களிலிருந்தும் தங்களுடைய ஆயுதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி தன் தோள் மீது வைத்துக் கொண்டு அந்த குன்றின் மீது ஏறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இவர்களுடைய வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், உஹது யுத்த காலத்தினுடைய ஒரு மாபெரும் வீரர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி கைரில் அனாம் வ ஆலிஹில் இலாம் வ அஸ்ஹாபிஹில் கிராம் வ அத்பாஇஹில் ஃபிகாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, போன வாழ்வில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அஷரத்துல் முபஷரா எனும் 10 திருத்தோழர்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது சையதுனா தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு உறவு முறை என்னவென்றால், சகலை என்ற முறையிலே இருக்கிறார்கள். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பிராட்டிமார்கள், மனைவிமார்கள், அவர்களில் 4 பேருடைய உடன்பிறந்த சகோதரியை இவர்கள் மணம் முடித்திருக்கிறார்கள். 4 திருமணம் செய்திருக்கிறார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த 4 பேர்களுமே உம்முல் மோமினின், உம்மஹாத்துல் மோமினின், நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியர்களினுடைய உடன்பிறந்த சகோதரிகளை மணம் முடித்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகலை என்ற முறையிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலான ஒரு உறவு இருந்திருக்கிறது. அதாவது ஐஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்திருந்தார்கள். அதே போல ஜெய்னப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் மோமினின் அவர்களுடைய சகோதரி ஹிம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்திருந்தார்கள். அதே போல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ஃபாரியா பின்த் அபி சுஃபியான் அவர்களை மணம் முடித்திருந்தார்கள். அதே போல உம்மு சுலைம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்திருந்தார்கள். இப்படி 4 பேரையும் மணம் முடித்து சகலை முறையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவு. இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூய மார்க்கம் இஸ்லாத்தை தழுவிய உடனேயே அவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தில் சுமார் 5 அல்லது 6 பேர் அன்றைய நாளிலேயே இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதிலே ஒருவர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபார நிமித்தமாக சென்றிருந்தார்கள். சென்றிருந்த போது அங்கே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கேட்கிறார், அரபு தீபகற்பத்திலிருந்து உங்களிலேருந்து யாராவது வந்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இவங்க போகிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். ஆமாம், நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஊரில் அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து விட்டாரா என்று கேட்கிறார். யார் அவர், என்ன பெயர்? அவர் பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தந்தை பெயர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய தந்தை பெயர் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு பாரம்பரியத்தில் உள்ளவர் வந்து விட்டாரா? இவங்களுக்கு புரியல, விளங்கல, தெரியவில்லையேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. மக்காவிற்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று. உடனேயே நேர அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று விஷயத்தை கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அழைத்து செல்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய வரலாற்றில் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், உஹது யுத்த காலத்தினுடைய ஒரு மாபெரும் வீரர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உஹது யுத்த காலம் நமக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை தந்த அந்த யுத்த காலம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதினுடைய மலைகளிலே இன்னென்ன பகுதிகளில் நில்லுங்கள் என்று சில வில் வீரர்களை நிறுத்தி வைத்தார்களே, அவர்கள் எல்லாம் யுத்தம் முடிந்து போய்விட்டது என்று கருதி கீழே இறங்கி வந்தார்கள். அப்படி இறங்கி வந்த போது என்ன நடந்தது? தங்களை அரணாக நின்று தங்களுக்கு தடையாக நின்ற அந்த இடங்கள் எல்லாம் காலியாகி போய்விட்டதை கண்டுகொண்ட
எதிரிகள் திரும்ப வந்தார்கள். அங்கே வந்து துவம்சம் செய்தார்கள். முஸ்லீம்களுக்கு பல்வேறு விதமான இழப்பு ஏற்பட்டது என்கிற அந்த நீண்ட வரலாறும் அதனுடைய படிப்பினைகளும் நமக்கு தெரியும். அந்த கட்டத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் தனித்து விடப்பட்டார்கள். அவங்கள சுற்றி யாருமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. எதிரிகள் பல இடங்களிலிருந்தும் தங்களுடைய ஆயுதங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வேகமாக அவர்கள் வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. வரும்போது கிழக்கிலிருந்து ஒரு பறவை வேகமாக வந்தது போல வந்தார் ஒருவர். யார் என்றால் இவங்க தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. முன்னாலே வந்து நிற்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வீசப்படுகிற அந்த அம்புகள் ஆயுதங்களை எல்லாம் தங்களுடைய கேடயங்களால் ஆயுதங்களாலே அல்ல, தங்கள் உடலாலேயே வெற்றுடலாலேயே அவற்றையெல்லாம் தடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 70க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர்களுடைய உடலிலே இருந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. வருகிற ஆயுதங்களை தங்கள் கைகளாலே தடுக்கிறார்கள். விரல்கள் எல்லாம் மருந்தறிந்து விழுகின்றன. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய ஒரு விரல் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு செயலற்று போய்விட்டதாக கூட. இப்படியெல்லாம் இருக்க அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி கூட பரவுகிறது. ஒரு அகோரமான அந்த சூழ்நிலையில இல்லை, நான் இருக்கிறேன் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அப்போது ஒரு மலையின் மீது அவங்க ஏறி, ஒரு சின்ன குன்று மீது ஏற வேண்டும், ஏறி சொல்ல வேண்டும் என்று இருக்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுவதற்காக முனைகிறார்கள். ஏற முடியல. அந்த கட்டத்தில் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடலெல்லாம் பலவீனப்பட்டு போய் இருக்கிற அந்த நிலையில், ரணமாகி போயிருக்கிற அந்த நிலையில், இரத்தங்கள் சொட்ட சொட்ட இருக்கிற அந்த நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி தன் தோள் மீது வைத்துக்கொண்டு அந்த குன்றின் மீது ஏறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இத்தனை பெரும் தியாகத்தை செய்தவர்கள் சையதுனா சஅத், சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனாலே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஷரத்துல் முபஷரா என்கிற அந்த 10 சஹாபிகளிலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் என்கிற அந்த நற்செய்தி ஒன்று. இன்னொன்று என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் சர்ரஹு ஐயந்துர இலா ஷஹீதின் எம்ஷி வஜ்ஹல் அர்ல். பூமியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷஹீதை பார்க்க விரும்பினால், ஷஹீதுனா மௌத்தா போனதுக்கு பிறகுதானே, எதிரிகளாலே கொல்லப்பட்டால் அதற்கு பிறகுதானே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அற்புதமாக சொல்கிறார்கள், பூமியிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷஹீது பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் தல்ஹாவை பாருங்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தல்ஹா அல் ஹைர், தல்ஹா அல் ஜூத், தல்ஹா அல் ஃபையால் என்று சிறப்பு பெயர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டினார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு கிணறு, அந்த கிணற்றை அவர் ரொம்ப பாதகமாக இருந்த முஸ்லீம்களுக்கு மிகவும் பாதகமாக இருந்த ஒரு யகூதிக்கு சொந்தமான அந்த நிலத்தை வாங்கி அதை சுத்தப்படுத்தி தூர்வாரி தூய்மைப்படுத்தி முஸ்லீம்களுக்காக அதை அர்ப்பணித்தவர்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த செய்தி கேள்விப்பட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஃபையாத் தல்ஹா என்று அவர்களுக்கு பெயர் சூட்டினார்கள். சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 36 ஜமாதுல் ஆஹிர் மாதம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அத்தகைய மேன்மக்களின் நல்வாழ்வை நம் வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அந்த நசீபை தந்தல்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்கள் தங்கள் உயிரினும் மேலாக நேசித்தார்களோ, உயிர் போகிற நேரத்திலும் கூட நேசித்தார்களோ, அப்படிப்பட்ட உண்மையான நேசத்தை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும், நம்மை சார்ந்தோர்களுக்கும், நம் சந்ததிகளுக்கும் நசீவாக்கி வைப்பானாக. ஆமீன். பிஹக்கி தாஹா வ யாசீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.